அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு என்ற பாட்டுச் சத்தம். பின் மதிய நேரத்தில் நினைவுக்கும் நித்திரைக்கும் இடையில் ஆழ்ந்திருந்த அகிலாவிற்கு அருகில் இருந்த துவக்கப் பள்ளியில் இருந்து வந்த இந்த பாட்டு சுகமான தாலாட்டாய் இருந்தது. பச்சை பசேல் என்று இயற்கை அன்னையின் தாராள மயத்தில் மூழ்கியிருந்தது அந்த மலைசூழ் முருகப்பாளையம் கிராமம். அந்த கிராமத்தின் ஒரே ஒரு தேசிய வங்கியின் மேலாளர் ராமநாதன் மாற்றலாகி மனைவி அகிலாவுடன் வந்து 1 வருடம் ஆகிறது. வீட்டின் அருகிலேயே அரச துவக்கப்பள்ளி இருந்தது. ஆரம்பத்தில் தொந்தரவாக தெரிந்த பள்ளியின் இரைச்சல் நாளாக சுகமாகி போனது. கணவர் வங்கியிலிருந்து வரும் வரை தனிமையை உணராத வண்ணம் குழந்தைகளின் செயல்களும் சப்தங்களும் அகிலாவிற்கு ஆனந்தம் தந்தன. பேங்க் மேனேஜர் என்கிற கோதாவில் ராமநாதனுக்கு எங்கே போனாலும் தனி மரியாதை. கறக்க பசும்பால், பறிக்க வந்து சேரும் காய்கறிகள், எப்பொழுது போனாலும் 2 முறை சுடுநீரில் கழுவப்பட்ட டம்ளரில் புத்தம்புது தூளில் தேநீர் தரும் டீக்கடை, எல்லாவற்றிற்கும் வற்புறுத்தி உரிய காசு தந்துவிடும் அவருடைய நேர்மையினால் வந்த மரியாதை. அகிலாவும் பேங்க் அம்மா ஆகி போனாள். 2 பேர் உள்ள வீட்டில் இருக்கும் ஓரிரு வேலைகளையும் உரிமையுடன் வந்து செய்து கொடுக்கும் அக்கம்பக்கத்து பெண்கள், அவ்வப்போது வந்து டவுன் கதைகளை கேட்கும் அவர்களது ஆர்வம், வீட்டு ஆண்களால் எழும் சின்ன பிரச்சனைகளை சொல்லி கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லி புத்தி சொல்லுங்கம்மா என்று கெஞ்சும் அவர்களின் வேண்டுகோள். இவ்வளவு இருந்தும் அகிலாவிற்கு அவ்வப்போது ஒரு சோகம் எழும். அது கோயம்புத்தூர் ஜிசிடி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் தன் மகன் கண்ணனை பிரிந்து இருப்பதால் வருவது. பள்ளி குழந்தைகளின் குரல் ஒலிகளை கேட்கும் பொழுது அவளுக்கு அடிக்கடி தன் மகனின் நினைவு வந்துவிடும். கோயம்புத்தூர் அவ்வளவு ஒன்றும் தொலைவு இல்லை, 100 கிலோமீட்டர் தான். கண்ணனும் ஆரம்ப நாட்களில் வாரம் தவறாமல் அம்மாவின் மடியில் வந்து விழுந்து விடுவான். உன்னை விட்டு இருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்பா வேணும்னா இங்கே இருக்கட்டும், நீ வந்தியனா கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் ஒரு வீடு எடுத்து நாம் தங்கிக்கலாம் என்று அழைப்பான். ஏதோ சொல்லி மகனை சமாதானம் செய்து அனுப்புவாள். என்றாலும் அவளுக்கும் நெஞ்சில் ஏக்கம் இருக்கும். இப்படியே சில மாதங்கள் ஓடிவிட்டன. இப்போது கண்ணன் ஓரளவிற்கு மாதம் 2 முறை வரும் அளவிற்கு ஆகிவிட்டது. ஏன் அகிலா, சாயந்தரமா தேங்காய் பூரணம் வச்சு வெள்ளப்போலி செய்ய, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று ஒரு நாள் ராமநாதன் ஆசையாய் கேட்டார். இப்போ வேண்டாங்க, பையன் வருவான்ல, அப்போ செஞ்சுக்கலாம் என்று கூறிவிட்டார். மற்றொரு நாள் கலக்கு தோசைக்கு தொட்டுக்கொள்ள பூண்டு மிளகாய் சட்டினி செய்ய என்றார். கண்ணனுக்கு பிடிச்ச ஐட்டமாச்சே, நான் மட்டும் எப்படிங்க செஞ்சு சாப்பிட்றது என அன்றும் மறுத்து விட்டாள். ராமநாதனும் வேறு வழி இல்லாமல் அதற்கு ஒத்துப்போய் விடுவார். ரொம்பவும் நாக்கு தொந்தரவு செய்தால் பஜார் தெருவில் இருக்கும் விஸ்வநாத ஐயர் மிட்டாய் கடையை நாடி விடுவார். அங்கே பாதாம் அல்வாவும் அப்பள பஜ்ஜியும் மிகவும் பிரசித்தம். வால்பாறை செல்லும் எல்லா வண்டிகளும் அங்கே நின்று விஸ்வநாதர் ஐயர் கடையில் ஒரு கை பார்த்து விட்டுதான் போவார்கள். ஒரு முறை ஐயர் கடையில் ராமநாதனை பார்த்ததாக யாரோ சொல்லிவிட, ஏங்க, நம்ம பையனை விட்டுட்டு இப்படி வாய்க்கு ருசியாக சாப்பிட எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது என்று கேட்டுவிட்டான். குறைந்த படிப்பானாலும் அவளின் குறையாத பாசத்தை ராமநாதன் நன்கு அறிவார். ஒரு முறை கண்ணனுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் சமயத்தில் ரவிகையின் கொக்கி அவன் இடது கண்ணில் மாட்டிக்கொள்ள அடித்து பிடித்து அவசரமாய் மருத்துவமனைக்கு செல்ல, ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று டாக்டர் சொன்ன பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்தது. மற்றொரு முறை மருதமலை கோயிலுக்கு போயிருந்த போது 4 படிகள் உருண்டு 10 அடி பள்ளத்தில் விழுந்தும் ஒரு கீறல் கூட இல்லாமல் அந்த மருதமலை முருகன் அவனை காப்பாற்றிய போது அங்க பிரதர்சனம் செய்து
கடவுளுக்கு நன்றி செலுத்தினான். இன்னும் ஒரு முறை 10 மாத குழந்தையை கண்ணன் காய்ச்சலில் அவதிப்பட்ட போது தொடர்ந்து 2 நாட்கள் தூங்காமல் அகிலா பார்த்து கொள்ள, அதை பார்த்த அகிலாவின் தந்தை அவள் உடல்நிலையை பற்றி கவலைப்பட, உங்களுக்கு எப்படி உங்கள் மகள் உடல்நிலை பெருசோ அப்படி என் மகன் உடல்நிலை எனக்கு பெருசு என்று ரொம்ப சீரியஸாய் சொல்லிவிட்டாள். இப்படி அகிலாவின் பாச நினைவுகளில் ஆழ்ந்த வண்ணம் அப்படியே தூங்கி போனார் ராமநாதன். இன்று கண்ணன் வருகிறான். வீடு அல்லோல கல்லோலப்பட்டது. திரட்டு பால் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனால் ஒரு பெண். கண்ணனுக்கு பிடித்த வாழைப்பூ வடை செய்வதற்காக வாழைப்பூ வந்தது. அரிசி முறுக்கும் அதிரசமும் தயாராகி டின்னில் அடைக்கப்பட்டு கண்ணனின் வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தன. எதுக்கு அகிலா இவ்வளவு முறுக்கு அதிரசம் என்றார் ராமநாதன். இருக்கட்டுங்க, இந்த தடவை கண்ணன் 10 நாள் லீவில் வர்றான், நிறைய நொறுக்கு தீனி கேட்பான் என்றாள் அகிலா. படிப்பதற்காக செய்தித்தாளை எடுக்க போனார் ராமநாதன். என்ன நீங்கள் இப்போ போய் பேப்பர் படிச்சுக்கிட்டு உடனே ஸ்கூட்டர் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புங்க, கண்ணனை கூட்டிட்டு வந்துடுங்க என்றார். அட, பஸ்ஸு வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு என்று அவர் சொல்ல, பரவாயில்லைங்க, கிளம்புங்க, ஒருவேளை பஸ்ஸு சீக்கிரம் வந்துட்டா என்று அவள் சொல்ல, அட, இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலிருந்து அவன் வந்துட மாட்டானா என்று அவர் சொல்ல, நீங்கள் முதல்ல கிளம்புங்க என்று மறுபடியும் சொன்னாள். சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார் ராமநாதன். கண்ணா என்று ஆசையாய் கன்னத்தை தடவி நெட்டி முறித்து மகனை வரவேற்றாள் அகிலா. எப்போதும் அம்மாவை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் கண்ணன் ஹாய் அம்மா என்று இரட்டை சொற்களோடு நிறுத்தி கொண்டது அகிலாவிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. குளித்து விட்டு வந்த மகனுக்கு ஆசையாய் சூடான தாளித்த கொழுக்கட்டைகளை பரிமாறினாள். உடன் சாப்பிட்ட ராமநாதன், கண்ணா, நீ வந்தாதாண்டா எனக்கு வாய்க்கு ருசியான சாப்பாடு என்று நகைச்சுவையாய் கூறி சிரித்தார். அப்படியா அப்பா என்று ஒப்புக்கு கண்ணன் சொன்னானே தவிர அந்த நகைச்சுவையில் அப்படி ஒன்றும் பெரிதாக ஈடுபாடு காட்டியதாய் தெரியவில்லை. அவன் ரசித்து ருசித்து சாப்பிடும் பச்சனைகளை எல்லாம் வேண்டி அகிலா கொடுத்தாலும் இருக்கட்டுமா என்று ஆர்வமில்லாமல் சொல்லிவிட்டது சற்று ஏமாற்றம்தான் அகிலாவுக்கு. வந்தால் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் அம்மாவை சுற்றி வரும் கண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிப்பறைக்கு சென்று விட்டதும் ஆச்சரியந்தான். ஓரிரு நாட்கள் கழிந்தது. கண்ணன் எப்போதும் போல் இல்லை என்று தோன்றியது. வர்றியா கண்ணா, கோட்டை கண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று அப்பா அழைத்த போதும், இல்லப்பா, நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டான். உடம்பு கிடம்பு சரியில்லையா கண்ணா என்று வாஞ்சையாய் அகிலா நெற்றியில் கை வைக்க, அதெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க என்றான். சென்ற முறை இதே கோட்டை கந்தன் கோவிலுக்கு பாதை சரியில்லாததால் ஒரு மாட்டு வண்டியில் போனார்கள். அப்போது கண்ணன் எவ்வளவு உற்சாகமாக இருந்தான். வண்டிக்காரரை வண்டி ஓட்ட விடாமல் தானே வண்டி ஓட்டி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வந்தவன் இப்போது ஏன் வரமாட்டேன் என்கிறான். அன்று இரவு 11 மணி இருக்கும். கண்ணனிடம் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை ராமநாதனும் கவனிக்கத்தான் செய்தார். கண்ணனின் படிப்பறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஏதாவது பேசலாம் என்று ராமநாதன் அறைக்குள் நுழைந்தார். ஆனால் கண்ணன் தூங்கிவிட்டிருந்தான். இறைந்து கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கிய போது ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. புகைப்படத்தில் ஒரு இளம் பெண் கண்ணனுடன் படிப்பவளாக இருக்க வேண்டும். அந்த புகைப்படத்தோடு பென்சிலால் வரையப்பட்ட இன்னொரு படமும் இருந்தது. அது கண்ணனைப் போலவே அச்சு அசலாக வரையப்பட்ட படம். காதலுடன் பிரியதர்ஷினி என்று கையொப்பத்துடன் இருந்தது. அன்று இரவு வெகு நேரம் ராமநாதன் தூங்கவில்லை. திரும்பி படுத்த அகிலாவும் தூங்கவில்லை. அடுத்த நாள் காலை ராமநாதன் வங்கிக்கு கிளம்பி கொண்டிருந்தார்.
அப்பா, நான் சாயந்தரம் காலேஜுக்கு கிளம்புறேன்பா என்றான் கண்ணன். அகிலாவிற்கு அதை கேட்டு அதிர்ச்சியாய் இருந்தது. என்ன கண்ணா, இன்னும் 3 நாள் லீவு இருக்கிறதே, ஏன் இன்னைக்கே கிளம்புற என்று கேட்டாள் அகிலா. இல்லைம்மா, கொஞ்சம் பாடம் சம்பந்தப்பட்ட நோட்ஸ் தயார் செய்யணும், அதுக்கு காலேஜ் போயிட்டா வசதியாக இருக்கும் என்றான் கண்ணன். அன்று மாலை கண்ணனை கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு ராமநாதன் சோர்வாக வீடு திரும்பினார். அகிலாவும் மிகுந்த மன இறுக்கத்தில் இருந்தாள். இருவரும் ஒப்புக்கு சாப்பிட்டார்கள். வழக்கமான நேரத்துக்கு முன்னாலேயே படுத்து கொண்டார்கள். சற்று நேரத்தில் அகிலாவின் விசும்பல் ஒலி கேட்டது. அகிலா என்று ராமநாதன் குரல் கொடுத்தார். ஏங்க கண்ணன் இப்படி மாறிட்டான் என்று அகிலா கேட்டாள். இல்லைம்மா, ஏதோ படிப்பு சம்பந்தமா சீக்கிரமாக போகணும்னு என்று இழுத்தார் ராமநாதன். இல்லைங்க, உங்களுக்கு புரியாது, என்னை விட்டு ஒரு கணம் கூட அவன் பிரிய மாட்டாங்க. என் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே எப்பவும் சுத்துறவன். அப்படிப்பட்டவன் இன்னும் 3 நாள் லீவு பாக்கி இருக்கிறப்ப எப்படிங்க கிளம்பினான்? ஏங்க, ஆசையாசையாய் அவனுக்காக எவ்வளவு செஞ்சு வச்சிருந்தேன், எதையுமே சட்டை செய்யலைங்க. எப்போவுமே எனக்கு பக்கத்தில் படுத்து தலைமுடிய கோதி விட சொல்லித்தாங்க தூங்குவான். ஆனால் இந்த தடவை பக்கத்திலேயே வரலங்க என்றாள். சரி விடு என்றார். இல்லைங்க, அவன் ரொம்ப மாறிட்டான். அகிலா தேம்பி தேம்பி அழுதாள். கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள். ஆதரவாய் அவள் தலையை ராமநாதன் தடவிய போது இன்னும் வெடித்து வெடித்து அழுதாள். அவளின் சோகம் தொற்றிக்கொள்ள அவருடைய கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. பாருங்க, இந்த ஆம்பளை பசங்களே இப்படித்தாங்க. பொம்பளை குழந்தையா இருந்தால் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. நாம் தப்பு பண்ணிட்டோங்க. ஒரு பெண் குழந்தைய பெற்றிருந்தா இப்போது நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருக்காதுங்க. பேதை பெண்ணாய் அரட்டி கொண்டே இருந்தால் அகிலா. சரி சரி, தூங்கு அகிலா என்றார் அவர். ராமநாதனுக்கு முந்தின நாள் இரவு நிகழ்வுகள் நெஞ்சில் பயணித்தன. காதல் என்பது தவறான அல்லது ஆச்சரியமான உணர்வு அல்ல. ஆனால் பெற்றோருடன் கொண்டிருக்கும் இயல்பான ஒரு உறவை கூட அது ஏன் இப்படி பாதிக்கிறது என்று யோசித்தார். அகிலா கண்ணன் இடையே இருந்த அந்த தெய்வீகமான தாய் மகன் உறவு இப்படி ஆட்டம் கண்டு போனதே என்று கலங்கினார். அகிலா போன்ற படிப்பறிவற்ற அப்பழுக்கற்ற தாய் இதை எப்படி தாங்கிக் கொள்வாள்? காதல், உறவு, இயல்பு என்று தத்துவங்கள் எல்லாம் சொல்லி எப்படி அவள் மனதை தேற்ற முடியும்? எந்த அளவிற்கு வாஞ்சையுடன் அகிலா இருந்தாலோ அதே அளவு வாஞ்சையுடன் தானே கண்ணனும் இருந்தான். அவன் ஏன் இப்படி மாறிப்போனான்? இந்த பிரச்சனைக்கு 2 தீர்வுகள் தான் உண்டு. ஒன்று, உலகம் இப்படித்தான் என்று சொல்லி அகிலாவை தேற்ற வேண்டும். அல்லது வந்திருக்கும் புதிய காதல் உறவு தாயுடனான உறவில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுவே அந்த தாய்க்கு கொடுக்கப்படும் பெரிய ஏமாற்றமாக இருக்கக்கூடாது என்பதை கண்ணனுக்கு உணர்த்த வேண்டும். மறுநாள் கண்ணனை பார்த்து பேச கல்லூரிக்கு செல்ல முடிவு செய்தார் ராமநாதன்.